Audio Jungle. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய காவலன் என்ற தொடரில் நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த நிலைமைகளையோ அல்லது சில இறைநேசர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நிலைமைகளையோ பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அமல் என்னவென்றால், எந்த வீட்டில் குமர்கள் நிறைவேறாமல் இருக்கிறார்களோ, அதாவது திருமணமாகாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு, ஆனால் இன்னும் என்னுடைய பிள்ளைக்கு அல்லது எனக்கு திருமணமாகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நல்ல இடத்துல சம்பந்தம் முடிய வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அமலை செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மனிதர் இந்த அமலை செய்வதற்காக வேண்டி தொடர்ந்து 21 நாள் இந்த அமலை செய்ய வேண்டும். அதே போல் இஷா தொழுகை முடித்ததற்கு பிறகு திறந்த வெளியிலே ஒரு சுத்தமான இடத்துல முசல்லாவை விரித்து அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்னா 3 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்றத ஓதணும். அதற்கு பிறகு 11 முறை தரூதே இப்ராஹிமி என்று சொல்லப்படுகிற சலவாத்து தொழுகையிலே நாம் ஓதுகிற அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்கிற இந்த சலவாத்தை 11 முறை ஓதியதற்கு பிறகு சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை 70 தடவைகள் அவர் ஓத வேண்டும். அதற்கு பிறகு இந்த ஆயத்தை 100 முறை ஓத வேண்டும். அந்த ஆயத்தை ஓதுறதுக்கு முன்னாடி 11 தடவை தரூதே இப்ராஹிமி என்கிற தொழுகையில் ஓதுகிற சலவாத்தை முன்னாடியும் பின்னாடியும் ஓதணும். அதற்கு பிறகு ஸ்கிரீனிலே தெரியக்கூடிய சூரத்துல் ஃபுர்கான் என்கிற சூராவினுடைய 54வது வசனத்தை ஓத வேண்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரன் ஃபஜஅலஹு நஸபன் வ சிஹ்ரா வகான ரப்புக கதீரா என்கிற இந்த வசனத்தை ஓதி வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடக்க அல்லாஹ் உதவி புரிவான் என்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலன் என்ற தொடரிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.